ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டிற்காக எசேக்கியேலின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேசம் பாழாய் போகும், தேசத்தில் இருக்கிற யாவும் அழிந்து போகும் என்று சொல்லுகிற ஒரு காலகட்டங்களிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், என் வார்த்தை ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாமே நமக்கு தடைகளாய் இருக்கிறது, இது நடக்குமா இது நடக்காதா என்று சொல்லி கூட நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். வேதம் நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படிதாய் சொல்லுகிறார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். நாம் காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு, அந்த வார்த்தைகள் உண்மையாய் நமக்கு பலிக்க வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அந்த காத்திருக்குதல் முடிவுக்கு வரும் பொழுது, அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து அடையும் பொழுது அது ஒரு ஜீவ விருட்சத்தை போல காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அது நிறைவேறும், அந்த தரிசனம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டது, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இவன் சொல்லுகிற வார்த்தை எப்படி நிறைவேறப் போகிறது, இவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறப் போகிறது, இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறான், ஒருவேளை அது நிறைவேறாமல் போய்விடலாம் என்று சொல்லி கூட ஜனங்கள் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ போ என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை, உன்னை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உன் பேரையே பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த மூன்றையும் சொன்னவர், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் திரும்பவும் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 14 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா திசையும் நீ பார், நடந்து திரி, நீ பார்க்கிற இந்த பூமியெல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்று சொன்னால் நம்மை அவர் ஆசீர்வதிப்பதற்காகவே அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். நீ எல்லா திசையையும் பார், கிழக்கே, மேற்கே, தெற்கே, வடக்கே, இந்த 4 திசைகளையும் நோக்கி பார், நீ நடந்து திரி, அந்த 4 திசைகளையும் நீ நடந்து திரி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ போகிற இடமெல்லாம், நீ பார்க்கிற இடமெல்லாம், நீ கால் மிதிக்கிற இடமெல்லாம் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். மோசே ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஆண்டவர், அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஆராதனை செய்யும்படியாக, இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கொண்டு சேர்க்க போகிறேன், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன், உன்னை கொண்டு அதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். அவன் கூட சொல்லுகிறான், நான் எப்படிப்பட்டவன், நான் திக்குவாயன் மந்தனாவுள்ளவன், என்னால் பேச முடியாது என்று அவன் தவிர்த்தாலும் ஆண்டவர் அவனை கொண்டு தம்முடைய வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தைகள் அது மெய்யாகவே காணப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார்.
அந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தை, அக்னி ஸ்தம்பத்தை ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்திருந்தார். அது ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகி போகவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, வேதத்துல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், ராஜாவினிடத்திலே போய் அவன் சொல்லுகிற ஒரு காரியம் 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வீடு கட்டுவேன், அந்த வீட்டை உனக்கு தருவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதை தாவீது கேட்கிறான், ஆண்டவரே இதை கேட்பதற்கு எனக்கு ஒரு மன தைரியம் கிடைத்தது என்று சொல்லுகிறான். நீர் சொன்னீரே, நீர் அந்த வார்த்தையை சொன்னீரே, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அந்த வார்த்தையை எனக்கு சொன்னீரே, அந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுத்தார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினவராக இருந்தார். இரண்டாவதாக எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார். நான் உன்னை அனுப்புவேன், ஒரு விதவை இடத்திற்கு அனுப்புவேன் என்று சொன்னவர் அங்கே அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே அங்கே சொன்ன காரியம் என்ன? அங்கே அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை தரும்படி அவன் கேட்கும் பொழுது, என்னிடத்தில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். அவர் சொன்னான், அந்த மாவை எடுத்து, அந்த எண்ணெய் எடுத்து எனக்கு ஆகாரத்தை கொடு என்று சொன்ன பொழுது அவள் செய்தாள். அந்த மாவும் அந்த எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செலவழிந்து போகவில்லை, குறைவுபடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புவார் என்று சொன்னால் தேவ பிள்ளையே, அதில் ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு நமக்கு நடக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக எலிசாவை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, எலிசா சொல்லுகிற வார்த்தை 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், குடியிருப்பதற்கு இது ஒரு நல்ல தேசம். நாம இன்னைக்கு இருக்கிற இந்த பகுதி, நாம வாழ்கிற இந்த பகுதி, நாம தங்கி இருக்கிற இந்த கூடாரங்கள் எல்லாம் அருமையாய் இருக்கிறது. ஆனால் அங்கிருக்கிற குடிப்பதற்கான தண்ணீரோ அது பாழாய் போயிருக்கிறது, கெட்டு போயிருக்கிறது, அதை அருந்துவதற்கு கூட முடியாது என்று சொல்லும் பொழுது அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தை, அதிலே உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவனிடத்தில் அதை கொண்டு போனார்கள். ஒருவேளை ஜனங்கள் நினைத்திருக்கலாம், இவன் சொன்ன வார்த்தையை நாம செய்கிறோம், இது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று கூட நாம சொல்ல நினைக்கலாம். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற காரியம், தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த தண்ணீரை எடுத்து அவன் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சாதாரண ஒரு தண்ணீரில் உப்பை போட்ட உடனே அந்த தண்ணீரை ஆண்டவர் பருகும்படியாக ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். குடியிருக்க முடியாது, குடியிருக்கப்படியான காரியங்களில் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்று சொல்லும் பொழுது கூட அந்த தண்ணீரை அவன் ஆசீர்வதிக்கிறவனாக, இந்த தண்ணீரை பருக சொல்லுகிறவனாக இருக்கிறான். இனி சாவு இராது, நிலம் பாழாய் போகாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்ல தேசம், நல்ல இடம், ஆனா எதுவுமே எனக்கு வாய்க்கவில்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அந்த இடத்திலே சாவு இருக்காது, அது பாழாய் போகாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 2 ராஜாக்களின் புத்தகத்திலே அங்கே 20ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வார்த்தையின் படியே நடக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன அடையாளத்தை கேட்கிறான்? ஆண்டவரே, அந்த சாயை 10 பாகை முன்னால் செல்வது லேசான காரியம், ஆனால் 10 பாகை பின்பதாக செல்வது அது இயலாத காரியம். எனவே எனக்கு அவன் சொல்லுகிறான், இந்த தீர்க்கதரிசியினிடத்திலே ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளை குறித்து அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், அது 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படியாக செய்யும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த சாயை பின்னாக திரும்ப பண்ணினதை பார்க்கிறோம். சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அங்கே 5ஆவதாக பார்க்கும் பொழுது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தையை நம்பினபடியினால், அவன் சொன்ன வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டபடியினாலே அங்கே என்ன நடக்கிறது? யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை சொல்கிறது, அவன் வார்த்தையை நம்பி போனவனாக இருந்தான். ராஜாவின் மனுஷனாக, அவன் வேலைக்காரனாக இருந்த ஒருவனுடைய குமாரன் அங்கே வியாதியாய் கிடக்கிற பொழுது இயேசுவை அவன் வருந்தி கேட்கிறான், நீர் வாரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவன் சுகமாயிருக்கிறான், அவன் பிழைத்திருப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
தேவ பிள்ளையே, எந்த மணி நேரத்துல ஆண்டவர் அதை சொன்னார், எந்த மணி நேரத்துல இயேசு சொன்னாரோ அதே மணி நேரத்துல அந்த வார்த்தையின்படியே அவன் சுகம் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, வார்த்தைகள் ஒன்றாகிலும் என்ன செய்வதில்லை, தாமதிப்பதில்லை. அந்த வார்த்தை நிறைவேறும், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறது. அந்த சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலே ஒரு வாக்குவாதம், முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற காரியங்கள், அவிசுவாசமாய் சொல்லுகிற காரியங்கள், இதையெல்லாம் நாம விட்டு விலகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறைவேறும். தேவ பிள்ளையே, 2ஆவதாக வேண்டாத காரியங்களிலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவன் லோத்தை விட்டு பிரிந்த பின்பு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் பசுமையான இடங்களிலே அவன் பார்வைக்கு நலமாய்ப்பட்டதை அவன் தெரிந்து கொள்ளும் பொழுது கூட இவன் கரடு முரடான காரியம், அதுல ஒன்றுமே செய்ய முடியாத காரியத்தை அவனுக்கு அவன் கொடுக்கும் பொழுது கூட அவன் வாக்குவாதம் செய்யவில்லை. அவனை விட்டு பிரிந்து சென்ற பின்பு அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினவராக இருந்தார். 3ஆவதாக அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்றார், நீ உத்தமனாயிரு, நீ உத்தம மனதோடு இரு, நீ உத்தமமான காரியங்களை செய், உனக்கு எல்லாவற்றையும் நான் சொன்ன வார்த்தைகளை அவன் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறதை ஆண்டவர் சமூகத்திலே பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தெளிவாய், அமைதியாய், பொறுமையாய் கேட்கிறவளாய் இருக்க வேண்டும். நம்மை மறைத்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். 2ஆவது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தங்கி இருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மை என்றும் இவன் தேவனுடைய மனுஷன் என்றும் விளங்குகிறது என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்குள் நிறைவேற வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பலிபீடத்திலிருந்து ஊழியன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமீன் என்றும் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகள், தேவ சமூகத்திலே கொடுக்கிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவானுக்கு சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை பார்த்து கொண்டு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே அவரிலிருந்து வருகிற வார்த்தைகள், ஊழியன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த வாக்குத்தத்த ஆராதனை, ஒவ்வொரு ஆண்டும் துவக்கத்தில் வாக்குத்தத்த ஆராதனை கலந்து கொண்டு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம், தனிப்பட்ட வாக்குத்தத்தம் தரமாட்டாரா என்று ஏங்குகிற தேவ பிள்ளையே, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இனி ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இந்த புதிய ஆண்டில நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். யோவேலுக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 23, 24, 25, 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் என்று சொன்னார். அல்லேலூயா. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷங்களின் விளைவை, பட்சித்த வருஷங்களின் விளைவை, இதுவரை நமக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டதோ, இதுவரை எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நம்ம கைவிட்டு போனதோ, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் உங்களுக்கு திரும்பவும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கைகளை வைத்து எழுச்சலும் அல்லேலூயா. பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தையினால் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது மெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. கையை வைத்து எழுச்சலும் அல்லேலூயா. தேவ பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், என் ஜனம் ஒருபோது மெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது ஆண்டவர் சொல்லுவார், முன்மாறி பின்மாரியை உனக்கு வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் ஏற்ற நேரத்தில் எல்லாம் உனக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இரண்டாவது, இதுவரை பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எந்தெந்த விதத்துல உனக்கு கடன் பிரச்சனை, எந்தெந்த விதத்துல உனக்கு அழிவுகள், எந்தெந்த விதத்துல உனக்கு நஷ்டங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டது, அதையெல்லாம் சரிப்படுத்தி அவர் வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, தரிசனங்கள் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீ நெடுங்காலமாய் காத்திருக்குதல் அது நல்லது என்பதை நீ கண்டுகொள்ள வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். அவர்தான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இதை அருமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் போ என்று சொன்னால் போவோம், இரு என்று சொன்னால் இருப்போம், அதற்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நம்மை ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக, சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுகிற ஒரு ஆண்டாக, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு காணப்பட போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் உடைய பிள்ளைகள் கால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்படணும் ஆண்டவரே. கடந்த ஆண்டிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, வசனங்கள் அது நிறைவேறாமல் இருக்கலாம். இன்றைக்கு அந்த வாக்கு தத்த வசனங்கள் உடைய பிள்ளைகளுக்கு அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னது போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும் பொழுது, எனக்குள் ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லும் பொழுது, அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னது போல என் பிள்ளைகள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் இந்த புதிய ஆண்டில உங்களுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக, வாக்குத்தத்தம் பண்ணி நடத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சபையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. ஆமென்.